Hi Hermes, today பார்க்க போகிறது Tang FF The King Period Secret Part 4. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். எஸ்டர்டே போட்டால் பீரியட் சீக்ரெட் வீடியோ இடையில கொஞ்சம் மெர்ஜ் ஆகி வாய்ஸ் கேட்டுது. ஸோ நான் அதை கவனிக்காமல் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி. இதுக்கப்புறம் இந்த தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். பாட்டிமா இப்போ 1 வீக் பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக மாறியிருக்காங்க. அதே மாதிரி தான் பிங்கி ஆண்டியும். ஆனால் அந்த அரண்மனைக்குள்ளே இருக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது பாட்டிமாவுக்கும் பிங்கி ஆண்டிக்கும். டேங்கை பார்த்து நடுங்குறாங்க. டேங்கே ரொம்ப ஒரீடாக இருக்குது. பாட்டிமா தன்னை பார்த்து இன்னும் அளவுக்கு பயப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. வைனுக்கு இதெல்லாம் ரொம்பவே வியர்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா பாட்டிமா அவ்வளோ சீக்கிரம் இதுக்கு பயப்பட மாட்டாங்க. பயங்கர சுட்டி பிடிச்ச லேடி, எல்லாத்துக்கும் மேலே பயங்கரமாக மற்றவங்கள டீஸ் பண்ணி நல்லா அதை என்ஜாய் பண்ணக்கூடிய ஆள். அப்படி இருக்கும்போது இந்தளவுக்கு ரொம்ப சீரியஸாக டேங்கை பார்த்து பயப்படுறதும், வைன் இந்த 1 வீக்கும் நம்மளோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 நாள் தங்கியிருந்துட்டு வரலாம் வான்னு சொல்லி ரொம்ப அணத்திட்டுருக்காங்க பாட்டிமா. இது எல்லாமே வைனுக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் பாட்டிமா எதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க வைன்கிட்ட. இன்றைக்கு வைன் பாட்டிமா கூட ஒரு 2 டேஸ் நான் அங்கே தங்கியிருந்துட்டு வர்றேன் அப்படின்னு டேங்கிட்ட கேட்டிருப்பாங்க. டேங் தன்னோட கார்லேயே வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைன், பாட்டிமா, பிங்கி ஆண்டி, மினி 4 பேரையும் இப்போ கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ரெடியாக லிவிங் ஏரியாவில் நின்றுட்டுருக்காங்க. பாட்டிமா தன்னோட லக்கேஜஸ்லாம் எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இப்போ ட்ராலி எடுத்துகிட்டு அப்படியே டவுன் ஃப்ளோர் வந்துட்டுருக்காங்க. டேங் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, பாட்டிமா எதுக்காக 2 டேஸ் தங்குறதுக்கு இவ்வளோ பெரிய ட்ராலி எடுத்துகிட்டு வந்துட்ருக்கீங்க? எவ்வளோ பெரிய ட்ராலிக்கெல்லாம் அவசியம் இல்லை. 2வது 2 டேஸ் தானே இங்கே தங்க போகிறீங்க, அங்கே தான் கொஞ்சம் கிளாத்ஸ் இருக்கே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ட்ரெஸ்ஸு மாற்றணுன்னு ஆசையாக இருக்குது, அதுக்கு தான் இதை எடுத்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு அழுகிற மாதிரி சொல்கிறாங்க பாட்டிமா. டக்குன்னு டேங்க் கிட்ட போகிறாங்க. பாட்டிமா தன்னோட ட்ராலியை டைட்டாக க்ரிப் பண்ணிக்கிட்டு, ஐயோ ஒரே போடா போட்டு கொண்டு போடுவானான்னு தெரியலையே, ஐயோ கண்டுபிடிச்சிட்டானா போச்சே, எப்படியாவது நான் வீட்டுக்கு ஓடி ஒழியணும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு, என்னப்பா கிட்ட வர்ற அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைமில் பிங்கி ஆண்டி அவங்களும் ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. டேங் அவங்கள நோட்டீஸ் பண்ணிவிட்டு பாட்டிமா கிட்டே இருந்து பிங்கி ஆண்டி கிட்டே போயிட்டாங்க. ஆண்டி, நீங்களும் எதுக்காக லக்கேஜ் இவ்வளோ எடுத்துகிட்டு வர்றீங்க? 2 டேஸ் அங்கே தங்குறதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ட்ராலி அப்படின்னு கேட்குறாங்க. அது எனக்கு பெரிய ட்ராலியோடு போனால் தான் ஒரு மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி ஆண்டி. இதெல்லாம் ரொம்பவே வித்தியாசமாக தெரியுது டேங்க்கு. என்னது இது? நானும் 1 வீக்காக நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் கூட பேசும்போது பயங்கரமாக செட்டர் ஆகுது உங்களுக்கு, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கவனமாக டேங்கோட ஆண்டி இதை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு, என்ன சொல்கிறான் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு, ஏதாவது இப்போ நாத்திக்கிட்டு இருக்குங்க ரெண்டும். இதுங்களுக்கு அந்த அரண்மனைக்குள்ளே போகிறதுக்கு நானும் எவ்வளவோ ஹிண்ட்டு கொடுத்துட்டேன், போக மாட்டேங்குதுங்க. போனாலும் இருக்குது கச்சேரி, அரண்மனைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நடுங்கி கிடக்குதுங்களா அப்படின்னு தனக்குத்தானே சிரிச்சுக்கிட்டு அமைதியாக இருக்காங்க ஆண்டி. அப்போ வைன், இங்கே பாருங்கள் மிஸ்டர் கிம், இவங்க 2 பேரும் ஏதாவது இப்படி தான் சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள விட்டு தள்ளுங்க, வாங்க கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அப்போ டேங்கோட டேடியும் மம்மியும் பத்திரமா போயிட்டு 2 டேஸில் இங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா அப்படியே குயினையும் கிங்கையும் பார்த்துட்டு, மூஞ்சியை பாரு மூஞ்சியா, நல்லா சைக்கோ பிள்ளையை பெற்று விட்டுப்புட்டு எங்களை கொல்றதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்கான் இவன். இது தெரியாமல் நானும் இங்கே இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இந்த சொகுசு மேலே இருக்கிற விருப்பத்தில் ஓகே சொல்லி உட்காந்துட்டேன். இப்போ நான் ஏன் வீட்டுக்கு போகிறதுக்கு இவங்கக்கிட்ட கேட்கணுமா? மண்டை உடச்சிடுவேன். ஐயோ பயமாக இருக்குது. இவங்க ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க, எதுவும் பேச முடியல என்னால். நான் என் வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்குள்ளே இந்த ஊரை விட்டே ஓடுறதுக்கு ஏதாவது நான் பண்ணணும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு டேங்கோட டேடியை பிக்கு பிக்குன்னு பார்த்துட்டு நிற்கிறாங்க பாட்டிமா. அந்த டைமில் டேங் டிரைவரை கூப்பிட்டு 2 பேரோட ட்ராலியையும் காரில் எடுத்து வைக்க சொல்கிறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு வைன், மினி 2 பேரும் பாட்டிமா கூடயும் பிங்கி ஆண்டி கூடயும் டேங் கூட கிராமத்துக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது.
டயாங் இப்போ பாட்டிமாவோட வீட்டு ஊஞ்சலில் தான் உட்காந்துட்ருக்காங்க. பாட்டிமா டயாங்க்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. டயாங் அந்த ஜூஸை எடுக்கும்போது தான் ஃபீல் பண்ணுறாங்க பாட்டிமாவோட 2 ஹேண்ட்ஸும் அப்படியே பயங்கரமாக ஷேக் ஆகிக்கிட்டு இருக்கு. பாட்டி என்னாச்சு, உங்களோட 2 ஹேண்ட்ஸும் இப்படி ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை சைடில் வச்சுட்டு அப்படியே ட்ரேவையும் வாங்கி சைடில் வச்சுட்டு பாட்டிமாவோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறாங்க. பயங்கர சில்லுன்னு இருக்குது பாட்டிமாவோட ஹேண்ட்ஸ். பாட்டி ஏதாவது பேனிக் ஆகுறீங்களா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க டயாங். ஐயோ ஐயோ என்னால் பேசவே முடியல. இப்போ வார்த்தை வர மாட்டேங்குது. நான் நல்லா இருக்கேன், பேனிக்கெல்லாம் இல்லை. ஐயோ ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க, மணி ஆயிடுச்சு அப்படின்னு பாட்டிமா அழுகிற மாட்டாத குறையா சொல்லிகிட்டு இருக்காங்க டயாங்கிட்ட. வைன் அப்போ சைடில் உட்காந்து அப்படியே பாட்டிமாவை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, என்ன ஆச்சு என் பாட்டிக்கு, டயாங்கை பார்த்தா இப்படி நடுங்குறாங்க. டயாங்கை வச்சுக்கிட்டு கேட்க வேணாம், போனதுக்கப்புறம் கேட்கலாம் அப்படின்னு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க வைன். மினியுமே வைன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பாட்டிமாவோட இந்த மாதிரியான பிஹேவியர் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிங்கி ஆண்டி தன்னோட 2 ஹேண்ட்ஸையும் அப்படியே தூக்கி சோஃபாவில் வச்சுக்கிட்டு அப்படியே நீஸோடு ஹக் பண்ணி உட்காந்துட்ருக்காங்க. அப்போ டயாங் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்ன ஆச்சு உங்களுக்கு, கலகலன்னு பேசுவீங்க, இப்போ இப்படி செட்டர் ஆகுறீங்க, உடம்பு சரியில்லாமானதுலேருந்தே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க, போங்க சீக்கிரம் நீங்கள் க்யூர் ஆகணும். சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஜூஸ் கிளாஸில் இருக்க ஃபுல் ஜூஸையும் ஃபுல்லாக குடிச்சிட்டு சைடில் வச்சுட்டு, வைன் டார்லிங் போயிட்டு வரேன், 2 டேஸ் கழித்து நான் உன்னை கூட்டிகிட்டு போய்ட்றேன் 1/2 மணிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மிஸ்டர் கிம் அப்படின்னு வாசல் வரைக்கும் போய் டயாங்கை வழியை அமைச்சிட்டு இப்போ எகெயின் வீட்டுக்குள்ளே வந்து உட்காடுறாங்க வைன். அந்த டைமில் பாட்டிமா எகெயின் எழுந்து கிடுகிடுன்னு மெயின் டோர் கிட்டே போய் டோரை லாக் பண்ணிவிட்டு வைன்கிட்ட ஓட்டம் நடைமா ஒடியாந்து அப்படியே உட்காந்து சைடை ஹக் பண்ணிக்கிட்டாங்க. பாட்டி என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க வைன். ஒயினு நான் தப்பு பண்ணிட்டேன் ஒயினு, நீ அப்போவே சொன்ன அந்த அது என்னது ராயல் ஃபேமிலி கூட எல்லாம் சம்மந்தம் வச்சுக்கக்கூடாது, அவனுங்க பொல்லாதவனுங்க வேணாம் அவனுக்கு அப்படின்னு சொன்னேன். நான் கேட்காம படுத்தி உன்னை மேரேஜ் பண்ணேன், என்னை மன்னிச்சிக்க, அந்த தேங் உனக்கு வேண்டாம், நம்ம இங்கேருந்து போயிடணும், எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்கணும், உன் புருஷன் பொல்லாதவன், அவன் ஒரு சைக்கோ, பொண்ணுங்களை எப்படியும் அந்த பழைய அரண்மனைக்கு இழுத்துக்கிட்டு போய் அந்த பிள்ளைங்களெல்லாம் கெடுத்து அடின்னு அடித்து வெளியே தூக்கி எறிஞ்சிடுறான். பைத்தியம் பிடிச்சி போய் தெரியுதுங்கள்ல, அதெல்லாம் புருஷனால் ரேப் பண்ணப்பட்ட பொண்ணுங்க, செத்து போன பொண்ணுங்களை அவன் அடித்து தூக்கி போடுறதுலையே மடைய போடுறதுங்க. உண்மை நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சிக்க, இவன் உனக்கு வேணாம், நம்ம அந்த ஊரை விட்டு ஓடி போகணும், எனக்கு பயமாக இருக்கும், புருஷனை பார்த்தாவே என் கண்ணால் பார்த்தேன், உன் புருஷனும் இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி பக்கத்து ஊர்லேருந்து ஒரு பொண்ணை காணும்னு கிரேயாடு சைடு தூக்கிட்டு போனாங்கல்ல, செத்து போய் கிடந்துட்டேன் அந்த பொண்ணு, அந்த பொண்ணு உன் புருஷன் தான் கொண்டான், அந்த பொண்ணை ரேப் பண்ணா நான் கண்ணால் பார்த்தேன். ஆமாடி சத்தியம்மா, இங்கேருந்து போயிடணும், அவன் உண்மையிலே மனுஷனா சைக்கோவான்னு எனக்கு தெரியலடி, புயல் வேகத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தவறான், எனக்கு பயமாக இருக்குது. நான் பார்க்கும்போது இம்புட்டுக்கு நம்ம பேக்கு எப்படி சொல்கிறது, முதுகு வரத்துக்கு முதுகு உயரத்துக்கு முடி இருந்துச்சு, அதை உன்னைய பார்க்க வரும்போது சிக்குன்னு ஹேர் கட் பண்ணிக்கிட்டு நல்ல பிள்ளை மாதிரி வந்து நிற்கிறான், நல்லவன் கிடையாது அவன், வா ஓடி போயிடுவோம், இந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும், ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது வா அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா. அப்போ பாட்டிமா வைனை பார்த்து, முட்டாள் பாட்டி, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி நீ அடங்கவே இல்லை, பிங்கி ஆண்டி நீனு சேர்ந்துக்கிட்டு பாட்டா என்னைய படுத்தி மேரேஜ் பண்ணி வச்சிட்டிங்க, உண்மையிலே நான் சொல்கிறேன் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு, டேங்க் கூட கிட்டத்தட்ட நான் 3-4 மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் லைஃப்பை, எங்கள் 2 பேருக்கும் இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி தான் ஃபஸ்ட் நைட்டே முடிஞ்சது, எனக்காக 3 மந்த் அவர் வெயிட் பண்ணியிருக்காரு, அவரை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவரை அந்த 3 மந்த்தும் பார்த்து பழகி நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜென்டில்மேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என்னை டச் பண்ணவே நான் விட்டேன். அப்படி இருக்கும்போது நானும் அவரும் ஒரு ஹாப்பி லைஃப்பில் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவரை சைக்கோனுங்கிற ரேபிஸ்ட்டுங்கிற என்ன வாயிலே போடுவேன் பார்த்துக்க, என் புருஷனை பற்றி இப்படி பேசினேன்னா அப்படின்னு அதட்டுறாங்க வைன் பாட்டிமாவை. ஐயோ அது உன் புருஷன் இல்லடி, சைக்கோ, ஏதோ மாயாச்சாலம் தெரிஞ்சவனா இருக்கும் போல,
சொல்லுன்னு போகிறான் தெரியுமா? பயமாக இருக்குது. அவன் உண்மையிலே மனுஷனானே எனக்கு டவுட் இருக்குடி. அவன் என்ன சொல்கிறது, அவன் பொல்லாதவன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பொல்லாதவன்? நீ மட்டும் ரொம்ப நல்லவளா? இந்த ஊருக்குள்ளே ஏகப்பட்ட பேர்கிட்ட நீ வட்டிக்கு பணம் கொடுத்து வட்டி மேலே வட்டி போட்டு எம்பிட்டு வாங்கி தின்றுப்ப. மூஞ்சியை பாரு மூஞ்சியை. உனக்கு ராயல் ஃபேமிலியில் என்னை கட்டி கொடுக்கணுன்னு ஆசைடி, கட்டி கொடுத்துட்ட. கல்யாணம் பண்ணி நான் ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வேறு யாரையாவது பார்த்து அந்த ஆளுக்கு கட்டி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கியா? பிச்சு போடுவேன் பிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமாவை பார்த்து ஒயின். ஐயோ அடி பைத்தியக்காரி, நான் சொல்கிறது உண்மை. ஏய் பிங்கி சொல்றி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அப்போ பிங்கி ஆண்டி, மம்மி சொன்னதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அந்த கிரே ஆடுக்கிட்ட போனேன்னா அப்போவும் புருஷன் தான் வந்தான். அங்கே நான் என்னன்னு புரியாமல் டேங்கு அப்படின்னு கிட்ட போனேன். ஓங்கி ஒரு ஸ்லாப்பு. யாரை பார்த்துட்டு டேங்குன்னு சொன்னேன்னு ஒரே ஸ்லாப்பு தான். நான் மயங்கி விழுந்துட்டேன். ஓங்கி ஒரு ஹிட்டா அது ஏகப்பட்ட ஹிட்டு. ஒரு சைடு இடுப்பு இப்போ வரைக்கும் நிமிர முடியல, திரும்ப முடியல. அப்படி ஒரு உதை. அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தான். நான் கொலாப்ஸ் ஆகி போயிட்டேன். உண்மையிலே கண்ணை முழிச்சுக்கிட்டு இருந்திருந்தேன். அடி என்னை பெரட்டுன்னு பெரட்டி சங்கூதி இருப்பான் எனக்கு அன்னைக்கு. உண்மை, மம்மி சொன்னது எனக்கு தெரியாது. ஆனால் உன் புருஷன் பொல்லாதவன், அது மட்டும் எனக்கு தெரியும். ரேபிஸ்ட்டுன்னு வேற மம்மி சொல்கிறாங்களே. ஐயோ இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கான் அவன் வேணாம், உனக்கு வேணாம் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி ஆண்டி. அப்போ மினி எழுந்து நின்று, போட்டேன்னா எப்படி இருக்கும்? 2 பேரும் கனவு லோகத்திலேருந்து வெளியில் வாங்க. வைனை ஒரு ராயல் ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. எனக்கு ஏகப்பட்ட ராயல் ஃபேமிலியிலேருந்து மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, டேங்கோட மம்மி டேடியும். என் ராயல் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுனீங்க 2 பேரும் முட்டாளுங்களா? கண்ட நேரத்தில் கண்ட இடத்துக்கெல்லாம் போயிட்டு வர்றீங்கள, ஏதோ காற்று கருப்பு உங்களை அடிச்சிருக்கு, பாயை பொத்துக்கிட்டு கடங்க. ஊரை விட்டு ஓடுறேன்னு சொல்கிறீங்க, வெக்கமா இல்லை? சொந்த ஊரை விட்டுட்டு எங்கப்போ போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஐயோ போச்சு, இவளுங்க நம்ம பேசுகிறத கேட்க மாட்டாளுங்க. பட்டால் தான் தெரியும் இவளுங்களுக்கு. ஆனால் நாங்கள் பட்ட துயரத்தை நீங்கள் படக்கூடாதுன்னு தாண்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், புரிஞ்சுக்கங்கடி அப்படின்னு அழுகிறாங்க பாட்டி. ஆனால் வைனும் மினியும் இதை கேட்குறதுக்கு தயாராக இல்லை. ஏதோ அவங்க 2 பேரும் 1 வீக்காக உடம்பு சரியில்லாமல் இருந்து ஏதோ பேட் ட்ரீம்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி புலம்புறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அசால்ட்டாக அவங்களோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. ஆனால் பிங்கி ஆண்டியும் பாட்டிமாவும் லைவாக பார்த்துருப்பாங்க இல்லையா, ஸோ பயப்படுறாங்க. பிங்கி ஆண்டி தன்னோட வீட்டுக்கு கூட போகலை, பாட்டிமா கூட அப்படியே லிவிங் ஏரியாவில் உட்காந்துக்கிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் தேங்கோட உருவத்தில் இருக்க அந்த 6 feet ஹைட் இருக்கிற பர்சன், என்னோட பொருள் இந்த அரண்மனையோட எல்லையை தாண்டி போயிருக்கு. அந்த இடத்துக்கு நான் இப்போ போகலாம். என்னோட பொருள் எங்கே இருக்கோ அங்கே போகிறதுக்கு எனக்கு அனுமதி இருக்கு. எங்கே இருக்கு அந்த பொருள் அப்படின்னு ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே திங்க் பண்ணி பார்க்குது அந்த 6 feet ஹைட் இருக்க பர்சன். அந்த டைமில் பாட்டிமா இப்போ தன்னோட ரூமில் உட்காந்து கிரேயார்டில் எடுத்த அந்த சென்ட் பாட்டில் எடுத்து அப்படியே தன்னோட பாடியில் அடித்து பார்த்துக்கிறாங்க. ஆஹா, என்ன ஒரு நறுமணம்! எவ்வளவு கவலையாக இருந்தாலும் இந்த சென்ட்டோட பிரியம் என்னை விட்டு போகவே இல்லை. இதை போட்டதும் நான் புதுமையாக உணர்கிறேன். ரொம்ப காஸ்ட்லியான சென்ட்டு போலவே. கிரேயார்டுக்குள்ளேருந்து எடுத்தேன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. எத்தனை வருடம் பழமையான சென்ட்டுன்னு தெரியலையே, ரொம்ப மனமாக இருக்குது அப்படின்னு பாட்டிமா தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ரொம்ப குஷியாக அந்த சென்ட்டை புஸ்புஸ்ன்னு தன்னோட பாடியில் அடிச்சுக்கிட்டு, ஏஹே சூப்பர், இது யாருக்கும் தெரியாமல் நான் பத்திரமா வச்சுக்கணும், இது என்னுட்டு, எவ்வளவு அழகான பாட்டில் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு தன்னோட ட்ராலிக்குள்ளே எகெயின் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு, இதை நான் எப்படியும் அரண்மனைக்கு என்னை கூட்டிகிட்டு போயிடுவா வைன். அங்கே போய் இந்த சென்ட்டை நான் போட்டுக்கிட்டு அவங்க முன்னாடி அப்படியே முன்னையும் பின்னையும் போயிட்டு வருவேன். எங்கே இந்த சென்ட்டை வாங்கினாங்கன்னு குழம்பணும் அத்தனை பேரும். என்ன ஒரு ராயல் வாசனை அப்படின்னு பாட்டிமா தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறது, வைன்கிட்ட சொல்லி நம்ப வைக்கிறதுன்னு புரியாமல் அப்படியே அமைதியாக பெட்டில் படுத்துட்டாங்க. இங்கே நடக்கிற அத்தனை விஷயத்தையும் அந்த
பர்சன் ஐஸை க்ளோஸ் பண்ணி தன்னோட மாயாஜாலத்தை யூஸ் பண்ணி அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லைவாக அங்கே என்ன நடக்குதுங்கிறத இங்கே ஐஸை க்ளோஸ் பண்ணி ஃபீல் பண்ண முடியுது அந்த பர்சனுக்கு. அப்படியே தன்னோட ஐஸை ஓப்பன் பண்ணி ஆஹா அந்த கிராமத்துக்கு என்னோட பொருள் போயிடுச்சு, இனி எந்த கவலையும் எனக்கு கிடையாது, அந்த கிராமத்துக்குள்ளே போகிறதுக்கான அனுமதி எனக்கு கிடச்சிருச்சு, கண்டிப்பாக என் கணிப்புப்படி அந்த கிராமத்துக்குள்ளே தான் என் ஒயின் இருக்கணும், இதுக்கப்புறம் நான் அழகாக அங்கே போய் என் ஒயினை தேடுவேன், தேடி அவளை அடைவேன், அந்த டேங்க் கையில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் அவளை அடையணும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு புயல் வேகத்தில் அந்த அரண்மனையை விட்டு எந்த விண்டோஸ் வழியாக அந்த 6 feet ஹைட் இருக்கிற பர்சன் வந்துட்டு போவானோ அந்த விண்டோலேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி வெளியில் வந்துட்டான். எங்கே அதர் ஹேண்ட் வைன் பாட்டிமா, பிங்கி ஆண்டி, மினி 4 பேரும் தங்களோட டின்னரை சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் அரண்மனையை விட்டு வெளியில் வந்து நின்று அப்படியே அந்த 6 feet ஹைட் இருக்க மேன் புதுசாக கட்டியிருக்க அரண்மனையை, ஐ மீன் இந்த 150 வருஷத்துக்குள்ளே ரெடி பண்ணியிருக்க அந்த அரண்மனையை அப்படியே ஹெட் டு டோஸ் பார்த்துட்டு, என்னோட அரண்மனை பக்கத்தில் இன்னொரு அரண்மனையா, இது எனக்கு ஆபத்தை தரும், இப்போ தானே வெளியில் வர்றதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு, சீக்கிரம் இந்த அரண்மனையை ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு தன்னோட சென்ட் எந்த திசையில் இருக்கோ அந்த திசையை பார்த்து வேக வேகமாக நடந்து அந்த பர்சன் வந்துட்டுருக்கான். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போ மிட் நைட் ஒரு 12:10 இருக்கும். கரெக்டாக அந்த பர்சன் வைன் வீட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல இருந்து தான் என்னோட சென்ட்டோட ஸ்மெல் எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. இந்த வீட்டுக்குள்ளே என்னோட பொருள் இருக்குன்னா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்களை நான் ஒரு வழி பண்ணணும். யாரை கேட்டு என்னோட கிரேலேருந்து என்னோட பொருளை தூக்கிக்கிட்டு வந்திருப்பாங்க. என்ன திமிரு இருக்கும். ஆனாலும் ஒரு நல்லது எனக்கு, என்னோட அரண்மனையிலிருந்தோ என்னோட கிரேயார்டுக்கு மட்டும்தான் போயிட்டு வர முடியும் என்னால். இப்போ கிராமத்துக்குள்ளேயே வந்திருக்கேனே, இந்த அரிய வாய்ப்பை எனக்கு அள்ளி கொடுத்த ஏசண்ட்டை எடுத்துக்கிட்டு போனேன் அந்த லேடியை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு டாங் உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த பர்சன் சொல்லிக்கிட்டே அப்படியே மெயின் டோர் கிட்ட வந்து நிற்கிறாங்க. மெயின் டோர் கிட்ட வந்து நின்று ஒரு ஸ்னாப் தான் போடுறாங்க. அந்த டைமில் காலிங் பெல் கிளிக் ஆகிற சவுண்ட் கேட்குது. வைன், மினி 2 பேரும் லிவிங் ஏரியாவில் உட்காந்து ஹாரர் மூவி பார்த்துட்ருப்பாங்க. இப்போ டைம் வந்து 10:15 கிட்ட ஆகுது. வைன் அப்போ இந்த டைமில் யாரடி நம்மளுக்கு காலிங் பெல் கிளிக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மினி 12 மணிக்கிட்ட ஆகிடுச்சே, ஒருவேளை புருஷன் எதுவும் வந்திருப்பாரா, இரு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மினி எழுந்து அழகாக டோர் கிட்டே போக பார்க்குறாங்க. அதுக்குள்ளே வைன் மினியோட ஹேண்ட்ஸை பிடிச்சி திருப்பி, ஏய் டேங்காக இருந்தால் நான் தான் போகணும், நீ உட்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு வைன் இப்போ அந்த டோர்கிட்ட போகிறாங்க. வைன் கிட்ட வர வர டோருக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்க அந்த பர்சனுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத வைப்ரேஷனாக ஃபீல் பண்ண முடியுது பாடிக்குள்ளே. என்னது இது? என்னோட வைனோட பிளட்டோட ஸ்மெல்லை என்னால் ஃபீல் பண்ண முடியுதே. இங்கே எங்கேயாவது என் வைன் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த டோர்கிட்ட இருந்து அப்படியே ஆப்போசிட் சைடு திரும்பி வெளியில் போகிறதுக்காக வீட்டிலேருந்து 2 steps கீழே இறங்கி காம்பவுண்ட் கிட்டே போகிறாங்க. அந்த டைமில் வைன் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு பார்க்குறாங்க. ஒரு லாங் கோட்டும் ஹூடியும் தான் அந்த பர்சன் ஓவர் கோட்டாக வியர் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் ஃபேஸில் நின்று காம்பவுண்ட் கேட்டை ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கும்போது வைன் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு, யார் இது அப்படின்னு கேட்குறாங்க. வைனோட வாய்ஸை கேட்டதும் அப்படியே அந்த பர்சனுக்கு சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. வயான் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அவ்வளோதான். வைன் எந்த வயசில் அந்த பர்சன் பார்த்தாங்களோ 150 வருஷம் கழித்து அதே ஏஜில் அதே உருவத்தில்
வைன்கிற நேமோட அப்படியே பின்னாடி வைன் நின்றுக்கிட்டு இருக்கதை பார்த்ததும் ஹார்ட் பீட் அப்படியே ரைஸப் ஆகிற மாதிரி இருக்குது அந்த பர்சனுக்கு. 1 மினிட் கூட வெயிட் பண்ணலை, வைன் அப்படின்னு ஒரு ஷவுட் பண்ணுறாங்க அந்த பர்சன். நல்லவே நைட் லைட்டிங்கில் அந்த பர்சனோட ஃபேஸ் நல்லா தெரியுது. வைனை பொறுத்தளவு அது டயாங். கிம் என்னை பார்க்க நைட் இங்கே வந்து காலிங் பெல்லெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேக வேகமாக ஒடியாந்து அப்படியே ஜம்ப் பண்ணி ஹக் பண்ணுறாங்க அந்த பர்சனை. அவ்வளோதான், அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க அந்த பர்சன் வைனை. உண்மையிலேயே வைனுக்கு மூச்சு திணறுது. விடுங்க அப்படின்னு மெல்ல தன்னோட டோஸ் ஃபிங்கரை ஊனி கீழே நிற்கிறாங்க வைன். அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. வைனுக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா இருந்ததை விட இப்போ டயாங் 2 இன்ச்சுக்கு ஹைட் கூட தெரியுறாங்க. ஐ மீன் டயாங்கோட நோஸ் ஹைட்டுக்கு வைன் இருப்பாங்க, ஆனால் இப்போ சின் ஹைட்டுக்கு தான் இருக்காங்க. என்னது இது, கொஞ்சம் ஹைட்டாக தெரியுறீங்க? ஓ, ஹீல்ஸ் வச்ச ஷூ போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க வைன் அந்த பர்சனை பார்த்து. அப்படியே வைனோட ஐஸையே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு அப்படியே தன்னோட தம் ஃபிங்கரை வச்சு வைனோட சீக்ஸ் அப்படியே ரப் பண்ணி எதுவுமே பேசாமல் அப்படியே வைனோட பேட்டை பிடிச்சி தான்கிட்ட இழுத்து ஒரு ஸ்ட்ராங்கான லிப் லாக் பண்ணுறாங்க வைனுக்கு அந்த பர்சன். வைனுக்கு ஏன்னு தெரியல, ஒரு வியர்டான ஃபீலாக இருக்குது. அப்படியே எத்தி விட்டுட்டாங்க அந்த பர்சனோட ஜஸ்ட்டில் ஹேண்ட்ஸை கொடுத்து. வாயான் அப்படின்னு ஒரு ஹாரபிள் வாய்ஸில் வைனை பார்த்து சொல்கிறாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? வெளியில் நின்றுட்டுருக்கோம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு. உங்களுக்கு எனக்கு 1 டைம் தான் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இவ்வளோ நாள் கம்முன்னு இருந்துட்டு இன்றைக்கி என்ன இங்கே வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு என்னை மிஸ் பண்ணுறீங்களா? மார்னிங் தானே என்னை வந்து பார்த்துட்டு போனீங்க. மினி வந்துடுவா, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டயாங்கோட ஹேண்ட்ஸ் பிடிச்சு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க வைன். டயாங் அங்கேயே ஸ்டாப் ஆகிட்டாங்க. ஐ மீன் டயாங் உருவத்தில் இருக்க அந்த பர்சன் அங்கேயே ஸ்டாப் ஆகிட்டாங்க. பேபி, என்ன சொல்கிற நீ? ஃபஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஒரு நடுக்கத்தோடு கேட்குறாங்க டயாங். வைனப்போ டயாங் மாதிரி இருக்க பர்சனை பார்த்து முடியாமல் மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 4 months கிட்ட கம்ப்ளீட் ஆக போகிறது. நம்மளுக்குள்ளே 1 நைட் தான் முடிஞ்சிருக்கு. ஏதோ தெரியாத மாதிரி என்னையே பார்த்து முடிஞ்சிருச்சான்னு கேட்குறீங்க, என்ன திட்டு அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அப்படியே ஐஸே டியரப்பாகுது அந்த பர்சனுக்கு. ஓ, நான் என்ன பண்ணுவேன்? கிம்முனவ என்னையை பார்த்து பயம் இல்லாமல் பேசுகிறா. காட், என்னோட தம்பி என் வைன் பிறந்த மாதிரியே அவனும் பிறந்திருக்கானா? ஓஹோ, நான் என்ன பண்ணுவேன்? அவனை நான் கொல்லுவேன். அவனோட இடத்துக்கு நான் வந்து என் வைன் கூட ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணுவேன். அப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற புது அரண்மனை என் தம்பியோடதா? ஐயோ, டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த பர்சன். அப்போ வைன் அந்த பர்சனோட ஹேண்ட்ஸை பிடிச்சு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பர்சன் வைனையே பார்த்துக்கிட்டு இப்போ லிவிங் ஏரியாக்குள்ளே போகிறாங்க. மினி அப்போ டிவியை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, மிஸ்டர் கிம், ஒய்ஃபை பார்க்காம இருக்க முடியாமல் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க மினி. யார் இவ என்னையை பார்த்து கரெக்டாக மிஸ்டர் கிம்னு சொல்கிறான்? வைனுமே என்னைய மிஸ்டர் கிம்னு நல்லா பேசுகிறாளே, அப்போ என்ன மாதிரியே ஒருத்தவன் இங்கே இருக்கான் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அப்படியே அந்த வீட்டை சுத்திமத்தி பார்க்குறாங்க இந்த பர்சன். அப்போ அந்த பர்சன் மினியை பார்த்து, ஏன் வைனை பார்க்க இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு உங்கள் குரலுக்கு ஹார்டாக இருக்குது, ஜலதோஷம் எதுவும் பிடிச்சிக்குச்சா அப்படின்னு கேட்குறாங்க மினி. அப்போ மினியை பார்த்து அப்படின்னு ஹெட்டை மட்டும் மூவ் பண்ணிவிட்டு அப்படியே வைனை பார்த்து, அரண்மனைக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வைன், நைட் டைமில் எதுக்கு அரண்மனைக்கு? அதுவும் அந்த கிரேவார்ட் சைட்டெல்லாம் தாண்டி தான் நம்ம அரண்மனைக்கு போகணும். எனக்கு பயமாக இருக்கும், நான் வரல. மார்னிங் வேணால் போகலாம். பாட்டிமா அரண்மனைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப போர் அடிக்குது போல். அவ்வளோ பெரிய அரண்மனையில் ஒரு 5-6 பேர் தான் சுற்றிக்கிட்டு திரிகிறோம்.
மெய்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் கூட நல்லா இல்லை, அவங்களுக்கு பிடிக்கலையாம். ஆனால் எனக்கு உங்கள் கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஷார்ப் ஆகுறாங்க அந்த பர்சன். அப்படியா, என்னோட முழு பேரை சொல்லு பேபி, நான் உன் வாயால் என் பேரை கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, உங்கள் பேரை நான் சொன்னது இல்லையா என்ன? மிஸ்டர் கிம் தயாங் உங்கள் பேர், என்னோடய பேர் கிம் வாயின். என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு மாதிரியே என்கிட்ட வந்ததுலேருந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க வாயின். அவ்வளோதான், அந்த பர்சன் அப்படியே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு புரிஞ்சிடுச்சு, எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு, என் கணிப்பு கரெக்டாக வந்து நிற்குது. ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் ஒரு இடத்துல கூட மிஸ் பண்ண மாட்டேன், மிஸ்ஸே ஆகாமல் போட்டு தள்ளுவேன் அத்தனை பேத்தையும் அப்படின்னு வாய் விட்டே அந்த பர்சன் சொல்கிறாங்க. வாயினப்போ அந்த பர்சனை குறுக்குறுன்னு பார்த்துட்டு, என்ன நாத்திட்டு இருக்கீங்க, நம்ம ரூமுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் உருவத்தில் இருக்க அந்த பர்சனோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு அழகாக அப்ஸ்டேட்ஸ் போயிட்டாங்க. மினி அப்போ வைன் போகிறதே பார்த்துட்டு இருந்துட்டு, இன்றைக்கி நான் வைனோட ரூமில் தூங்க முடியாது, இதே சோஃபாவில் படுத்துக்க வேண்டிதான், இல்லை இங்கே இருக்க ரூமில் போய் படுத்துக்கணும் அப்படின்ட்டு அமைதியாக சோஃபாவில் உட்காந்துட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைன் இப்போ ஒரு கம்ஃபர்டபுளான நீ செலவுக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஷர்ட்டை வியர் பண்ணிக்கிட்டே அப்படியே பாத்ரூம்குள்ளேருந்து வெளியில் வந்து, மிஸ்டர் கிம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க. பேபி ப்ளீஸ், எனக்கு இங்கே இருக்க முடியல, எனக்கு இங்கே வசதி பத்தலை, அதுவும் இந்த பெட்டும் ரொம்ப சின்னமாக இருக்குது, எனக்காக ப்ளீஸ் அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இது, இந்த சம்மரில் இந்த மாதிரி ஒரு லாங் கோட்டும் ஹூடியும் போட்டுக்கிட்டு, இந்த ட்ரெஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி வியர் பண்ணி பார்த்ததே இல்லையே. பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் எக்ஸ்ட்ரீம் பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக காட்டுது உங்களை இந்த ட்ரெஸ். இதில் சைடில் பண்ணியிருக்க இந்த ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் என்னது, இந்த அளவுக்கு கிளிட்டராக இருக்குது, டைமண்ட்ஸ் மாதிரியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வைன். பேபி, இதை தூக்கி போடங்கிட்ட என் கூட பேலஸ்க்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க டயாங் மாதிரி இருக்க பர்சன். அப்போ வைன், என்னது இது, 2 days இங்கே வந்து தங்கியிருக்கேன்னு சொன்னேன், இப்போ வந்து கூப்பிட்டுட்டு இருந்தா, நைட் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு பேபி, ஏன் கூட வர்றதுக்கு உனக்கு என்ன பயம், வா அப்படின்னு சொல்லி வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சு அங்கேருந்து கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க. வைன் தன்னோட ஹேண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு, சரி இருங்க, சாரி வியர் பண்ணிக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பர்சன் வைனை ஹெட் டோஸ் பார்த்துட்டு, வேணாம், இது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப செக்ஸியாக இருக்குது, இதோடையே போகலாம் வா, நான் இருக்கும்போது நீ எந்த ட்ரெஸ்ஸில் போட்டிருந்தா என்ன, யாரும் உன்னை நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க, அப்படியே யாரோட ஐபாலாவது உன்னோட பாடியை டச் பண்ணுது அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களோட ஐபால் அவங்க ஐஸில் இருக்காது, என்னோடய ஹேண்ட்ஸில் இருக்கும், கம்ஹியர் அப்படின்னு சொல்லி வைனை அப்படியே பிடிச்சி வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. வைனுக்கு மறுக்க முடியலை, ஏன்னா டேங் எந்த இன்டென்ஷனில் வைன்கிட்ட பேசுகிறாங்கன்னு ஃபீல் பண்ண முடியுது. வைனுக்குமே டேங் கூட ஒரு லவ்வபிள் மூமெண்ட்டில் இருக்க ஆசை. ஸோ வைனும் அதுக்கப்புறம் ரெஃப்யூஸ் பண்ணலை, டேங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு அழகாக டவுன் ஸ்டேர் கிளம்பிட்டாங்க. வைனை பொறுத்தளவு தன்னோட ஹஸ்பண்ட் தன்னையே கூப்பிட்றாங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் வந்திருக்கிறது ஹஸ்பண்ட் கிடையாது, ஒரு 150 வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போன ஒரு பர்சன். இந்த கிராமத்தை இல்லாமல் இந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய 50 கிராமங்களை ஒரே ஆளாக ஆட்சி செஞ்ச கிம் ஜூன் வந்திருக்காங்க. ஆனால் உயிரோட இல்லை, இறந்து போய் ஆன்மாவாக வந்திருக்காங்க. கிம் ஜூனுக்கு ஏகப்பட்ட மாயாஜால வித்தைகள் தெரியும். அதனால் ரியல் மனுஷனை போல் ஒரு பொருளை தொடவும் எடுக்கவும் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணவும் முடியும். அதனால் மனுஷன்தான் தோணுது வைனுக்கு கிம் ஜூனை பார்க்கும்போது. இப்போ டவுன் ஸ்டேட் போயிட்டுருக்க அந்த பர்சனும் அந்த கிம் ஜூன்கிற ஆன்மாவும் வைனும் இப்போ லிவிங் ஏரியாவில் இருக்க மினிக்கிட்ட, இங்கே பாரு மினி, நான் மிஸ்டர் கிம் கூட அரண்மனைக்கு போகிறேன், நீ பாட்டிமாக்கிட்ட சொல்லிவிடு, நீனு வேணா என் கூட இப்போ வர்றியா, பாட்டிமாக்கிட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நைட் டைமில் நான் வரல, மார்னிங் இல்லை 2 days கழிச்சிட்டு நானும் பாட்டிமா மம்மி எல்லாம் வர்றோம், நீ முன்னாடி போ, நைட் டைமில் எதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மினி. நான் தான் சொல்கிறேன் மிஸ்டர் கிம் கேட்க மாட்டேங்கிறாரு,
நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வைன் கிளம்பிட்டாங்க. வைன் கிளம்புனதும் மினி இப்போ மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அமைதியாக வந்து உட்காந்து எகெயின் ஏதாவது ஒரு கார்ட்டூன் மூவி பார்க்கலாம் அப்படின்னு மூவிஸை செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நைட்டு தூக்கம் வரல மினிக்கு. எங்கள் அதர் ஹேண்ட் டியாங் உருவத்தில் இருக்க அந்த கிம் ஜூன் வைனோட ஹேண்ட்ஸ் பிடிச்சு அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. வைன் அப்போ ஜூனை பார்த்து, என்ன மிஸ்டர் கிம் நடந்து போகிறோம், கார் எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, உனக்கு நடக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வைனை தன்னோட ஹேண்ட்ஸில் அப்படியே தூக்கி ஷோல்டரில் படுக்க வச்சு ஏதோ ஒரு சின்ன குழந்தைய தூக்கிட்டு போகிற மாதிரி வேகமாக அந்த கிம் ஜூன் நடந்து போயிட்டுருக்காங்க அரண்மனையை நோக்கி. வைன் அப்படியே நிமிர்ந்து சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே, மிஸ்டர் கிம், என்னது இது, சின்ன குழந்தை மாதிரி என்னை தூக்கிட்டு போகிறீங்க, யாராவது பார்த்தா என்னை ஏதாவது நினப்பாங்க, இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டோட அரசன்னா என்னோட ராணியை நான் தூக்கிட்டு போகிறதுக்கு யார் எவன் என்ன சொல்லுவான், பிச்சு போடுவேன் அத்தனை பேத்தையும். என்னோட வாளுக்கு வேலை வைக்கக்கூடாது, வேலை வச்சாங்க 10 பேரை போட்டு தள்ளாமல் என்னோட வாழை என் வரைக்குள்ளே வைக்க மாட்டேன். நீ தேவையில்லாமல் பேசாத டார்லிங், எனக்கு உன் மேலே கொள்ளை ஆசை. இன்றைக்கி உன் கூட நான் ரொம்ப நாள் கழித்து ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாமல் பேசி என்னை கோபப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது வைனுக்கு. என்ன வாள் எடுத்து வெட்டுவாரா, என்ன பேசுகிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக டியாங்கோட நெக்கை ஹக் பண்ண மாதிரி அப்படியே அவங்களோட ஷோல்டரில் சாஞ்சுக்கிட்டாங்க வைன். கைஸ், எங்களோட ஊரில் திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. ஸோ பயங்கரமான பாட்டு சத்தம் கேட்குது எங்கே பார்த்தாலும். கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அந்த டைமில் வைன் டியாங் உருவத்தில் இருக்க ஜூனோட ஷோல்டரில் சாஞ்சுக்கிட்டு அப்படியே பேக் சைடு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த இடமே பார்க்குறதுக்கு கருகும்னு இருக்குது. அந்த டைமில் ஜோனோட கேப், அந்த ஹூடியோட கேப் அப்படியே பேக் சைடில் விழுகுது. அப்போ அதிகமான ஹேர் இருக்கிறத ஃபீல் பண்ணுறாங்க வைன். என்னது இது, மிஸ்டர் கிம்முக்கு இவ்வளோ ஹேர் கிடையாதே, மார்னிங் கூட நான் பார்த்தேன். எப்படி ஹேர் கட் பண்ணி இவ்வளோ குயிக்காக இவ்வளோ முடி வளர்ந்தது அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு வைன் அப்படியே அந்த ஹேரை பிடிச்சு பேக் சைடில் அப்படியே க்ரிப் பண்ணுறாங்க. வைன், எதுக்காக என் ஹேரை பிடிக்கிற அப்படின்னு டியாங் உருவத்தில் இருக்க கிம் ஜூன் கேட்குறாங்க. வைனுக்கு ஏன்னு தெரில, ஒரு விதமான பயம் வந்துடுச்சு மனசுக்கு. அது சும்மா அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஓகே, ஏதோ கொஞ்சம் தூரம்தான், போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜோன் வேகமாக நடந்து அந்த கிரையாடை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. வைனுக்கு உண்மையிலேயே திக்குன்னு இருக்கு. 1 வீக்காக பாட்டிமா டயாங்க அவன் பொல்லாதவன், ஹுமனைசர், ரேபிஸ்ட் அப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அரண்மனையில் இருக்கவே பயந்து நடுங்குனாங்க. எல்லாத்துக்கும் மேலே அந்த ஓல்டு பேலஸ்குள்ளே போகணும்னு என்னை ரொம்ப வற்புறுத்திக்கிட்டு இருந்தாங்க. பிங்கி ஆண்டியும் என்னோட பாட்டிமாவும் கிரையாட்கிட்ட அடிபட்டு கிடந்தாங்க ஒரு 1 வீக் முன்னாடி. அப்படி இருக்கும்போது டயாங் மாதிரியே ஒரு பர்சன் இவ்வளோ முடி வச்சுக்கிட்டு என்னையும் அசால்ட்டாக என் கிராமத்திலேருந்து பேலஸ்க்கு தூக்கிக்கிட்டு போக ரீசன் என்ன? டயாங் தன்னோட பேலஸை விட்டு கேட் கிட்ட போகணுன்னா கூட காரில் தான் போவாங்க. பை காட், என்னது ஹைட்டு கூட கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆகுது எனக்கு. ஐயோ, இது தாங்கா இல்லை வேறு யாருமா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உண்மையிலே பயப்படுறாங்க வைன். ஏன்னா அந்தளவுக்கு லாங்கான ஹேர் இருக்குது அந்த பர்சனுக்கு. ஷோல்டரை விட கீழே இருக்குது ஹேர். வைனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு ஏதோ ஒரு பிரச்சனை, சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு. வைன் அப்போ கீழே ஸ்லைடாக இருக்க அந்த ஹூடியை தன்னோட ஹேண்ட்ஸால் எடுத்து அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. அவ்வளோதான், உண்மையிலேயே பயங்கரமான டவுட் வந்துடுச்சு வைனுக்கு. இதே மாதிரி ஒரு ஸ்மெல்லை தான் இன்றைக்கி பாட்டிமாவோட சாரியில் ஸ்மெல் பண்ணி பார்த்துருப்பாங்க வைன். இது டேங்காக இருக்க சான்ஸே கிடையாது. ஆனால் டேங் மாதிரியே இது யார்?
ஐயோ பேய் எதுவும் வந்து என்னை கூட்டிகிட்டு போகுதா ஒன்றும் புரியலையே. நைட் டைமில் நான் வீட்டை விட்டே வெளியில் வந்திருக்கக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்பி போயிட்டாங்க ஒயின். அந்த டைமில் அந்த கிரேயார்ட் கிட்ட நெருங்கி ஜோன் வேக வேகமாக நடந்து போயிட்டாங்க. ஒயின் அப்படியே ஷோல்டர்லேருந்து நிமிர்ந்து பார்க்குறாங்க. கிரேயார்டோட கேட்டுக்குள்ளே ஜோன் ஒயினை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உயிரே போயிடுச்சு ஒயினுக்கு. பை காட், இது கிரேயார்டோட கேட்டுது. ஐயோ, இது கண்டிப்பாக கிம் கிடையாது. கிம் ரூபத்தில் யாரும் என்னை இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஐயோ, என்ன பண்ணுவேன். ஐயோ, என்னை கண்டிப்பாக இந்த பர்சன் கொன்றுவான், எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது பேய் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே கீழே குனிஞ்சு ஃபுட் இருக்கா, பாதம் தெரியுதா அப்படின்னு நோட்டீஸ் பண்ணுறாங்க ஒயின். பாதம் தெரியல, அப்படியே மிதந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபுல் கோட் போட்டிருக்கனால ஒயினால் பாதத்தை ஃபீல் பண்ண முடியல. ஒயினுக்கு புரிஞ்சு போயிடுச்சு இது மனுஷன் கிடையாது. ஆனால் மனுஷனை போலவே ஃபீல் பண்ண முடியுது ஷோல்டரில் படுத்திருக்கும்போது. ஒயின் அப்போ தனக்குத்தானே ஒரு பிரேவ்னஸை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு, மிஸ்டர் கிம், என்னை கீழே இறக்கி விடுங்க, எனக்கு அப்பா இப்போ வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், அடுத்த செகண்டே டேங் போல் இருக்க அந்த கிம் ஜோன் கீழே இறக்கி விட்டுட்டான். ஒயின் அப்போ இறங்கிக்கிட்டு தன்னோட பேக்கெல்லாம் அப்படியே ஹேண்ட்ஸை வச்சு ரப் பண்ணிக்கிட்டே, ஆமாம், எவ்வளோ தூரம் என்னையா அப்படியே ஷோல்டர்லேயே படுக்க வச்சு கூட்டிகிட்டு வருவீங்க, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, வாங்க நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜோன் கூட நடக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்போ கிம் ஜோன் ஒயினை பார்த்து, பேபி, நம்ம இன்னைக்கு ஓல்டு பேலஸ்குள்ளே போகலாமா அப்படின்னு ஒயினோட ஐஸை பார்த்து கேட்குறாங்க. அந்த நிலவு ஒளியில் ஜோன் வந்து அப்படியே தன்னோட அத்தனை டிசைரையும் ஐஸில் காட்டி அப்படியே ஒயினை பார்த்து கேட்குறாங்க. ஒயின் குறுக்குறுன்னு ஜோனோட ஐஸை பார்த்துட்டு, பை காட், இது தேங் கிடையவே கிடையாது. ஐயோ, இது என்ன பார்வை அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, நல்லா போகலாமே, எனக்கு கூட அந்த ஓல்டு பேலஸ்குள்ளே போகணுன்னு ரொம்ப ஆசை, போகலாம் வாங்க, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, அந்த பேலஸ்குள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு வீட்டில் சொல்லுவாங்க, கிங்குக்கும் குயினுக்கும் தெரியக்கூடாது, போகலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். என்னது கிங்கா? நான் இருக்கையில் யார் கிங்? வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஒயினோட ஹேண்ட்ஸ் பிடிக்கிறதுக்காக கிட்ட வர்றாங்க ஜோன். அப்போ ஒயின் டக்குன்னு அப்படியே சைடில் திரும்பி வேக வேகமாக ஃப்ரண்ட்டில் நடந்து போகிறாங்க. ஜோன் அப்போ லைட்டாக ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டே, எவ்வளவு கொய்க்கானி என்கிட்ட வந்து என் சொல் பேச்சை கேட்பேன்னு நினச்சி கூட பார்க்கல பேபி, இதோ என்னையோட சரி, அந்த டேங் உனக்கு கிடையாது, இந்த ஜோன் தான் உனக்கு நிரந்தரம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு ஒயின் கூட நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒயினுக்கு திக்குன்னு இருக்குது. ஐயோ, இந்த ஓல்டு பேலஸ்குள்ளே யாருமே போக மாட்டாங்க. எவ்வளவு நேக்கா என்னைய ஓல்டு பேலஸ்குள்ளே தேன் மாதிரி நின்றுக்கிட்டு கூப்பிட்றான். எப்படியும் நான் தபாலிக்கணும் இந்த இடத்த விட்டு அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே தன்னோட ஸ்டெப்ஸை ஸ்லோ பண்ணுறாங்க ஒயின். இதை பற்றி யோசிக்காத ஜோன் தன்னை தேங்க நினச்சிக்கிட்டு ஒயின் தைரியமாக வர்றாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒயின் மேலே இருக்க ஆசையில் வேகமாக அந்த பேலஸ்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து போகிறாங்க. ஒயின் ஜோன் ஒரு 10 ஸ்டெப் ஃப்ரண்ட்டில் நடந்து வைக்கும்போது அப்படியே நின்றுட்டாங்க. நின்று அடுத்த செகண்டே அப்படியே அந்த கிராஸ்குள்ளே படுத்துக்கிட்டாங்க. நல்ல இருட்டு. ஸோ ஜோன் எப்படி ஒரு 20 ஸ்டெப் நடந்து போனதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணுறாங்க, என்னது இது, பக்கத்தில் வந்த ஒயினோட கொழிச்சு சத்தத்தை காணும் அப்படின்னு சைடில் திரும்பி பார்க்குறாங்க. ஒயினை காணும். டக்குன்னு ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே பேக்கில் திரும்பி பார்க்குறாங்க. அந்த ஃபுல் சரௌண்டிங்குமே யாருமே இல்லாமல் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. ஒயின் எந்த சைடுமே ஓடுற மாதிரியும் இல்லை, நிற்கிற மாதிரியும் இல்லை. அவ்வளோதான், எக்ஸ்ட்ரீம் கோபம் வந்துடுச்சு ஜோனுக்கு. ஒயான் எங்கே இருக்கா அப்படின்னு ஒரு ஷவுட் பண்ணுறாங்க. ஒயினுக்கு உயிரே போகணும் இருக்குது. அப்படியே படுத்துக்கிட்டே தன்னோட நீஸை தன்னோட ஜஸ்ட்டுக்கிட்ட கொண்டு வந்து மெதுவாக தன்னோட ஆங்கிளில் போட்டிருக்க கொலுஷை அப்படியே கலட்டி அந்த கிராஸ்லேயே போட்டுட்டு படுத்துக்கிட்டே மெல்ல நகர்ந்து
அப்படியே முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அங்கங்கே நிறைய முள்செடிகள் இருக்குது. ஒயினால் நகரக்கூட முடியலை. அப்பா முள்ளு குத்திருச்சு. ஐயோ, என்னது இது? தயாங் மாதிரியே இருக்கு அந்த உருவம். ஆனால் அது தயாங் கிடையாது. என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். எவ்வளவு நீளமான ஹேர் இருக்குது. என் வீடு வரையும் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ மினி, நான் டேங் கூட போயிருக்கேன்ல நினச்சிக்கிட்டு இருப்பான். நான் என்ன பண்ணுவேன்? கடவுளை என்னையை காப்பாற்றுங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு அப்படியே ஸ்கையை பார்த்து படுத்து கிடக்குறாங்க ஒயின். அவ்வளோதான். இங்கே எக்ஸ்ட்ரீம் கோபத்தில் எந்த சைடும் அந்த சைடும் அந்த டாலான மேன் ஓடுறான். ஐ மீன் அந்த கிம் ஜோன் ஓடி ஓடி பார்க்குறான் இந்த சைடும் அந்த சைடும். ஆனால் ஒயின் எந்த சைடும் இல்லை. ஏன்னா நல்ல இருட்டு, நிலவு ஒளியில் கிராஸ்குள்ளே படுத்து கிடக்கிற ஒயினை கண்டுபிடிக்க முடியலை ஜோனுக்கு. ஐஸை க்ளோஸ் பண்ணி ஒயினோட ஃப்ராக்ரன்ஸை ஸ்மெல் பண்ணி அப்படியே ஒயின் எங்கே இருக்காங்கன்னு தன்னோட மேஜிக் பவரில் யோசித்து பார்க்குறான். ஆனால் அந்த இடத்துலையே ஒயின் இருக்கிறனால அங்கே இருக்கக்கூடிய ஃப்ராக்ரன்ஸும் கலந்து வருது. ஐ மீன் ஏகப்பட்ட ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸை அங்கே இருக்க கிரேயார்டில் அடக்கம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அத்தனை பேரோட ஸ்மெல்லும் கிம் ஜோனுக்கு ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஒயினோட ஃப்ராக்ரன்ஸை தனியாக கண்டுபிடிக்க முடியலை. ஏன்னா முன்னாடி ஒயின் பிறந்திருக்கும் போது கூட ஒயினோட சமாதி அதே கிரேயார்டில் தான் இருக்குது. ஸோ அந்த பவுண்ட்ரியை கண்டுபிடிக்க முடியலை. ஜோனால் கோபம் வருது. இந்த சைடும் அந்த சைடும் ஓடி போய் பழமாக அழுது கத்துன்னு கத்துறான். எங்கே கிம் ஜோன் அழுது கத்துறது பேலஸில் இருக்கிற அத்தனை பர்சன்ஸ்க்கும் காதில் விழுகுது. ஐ மீன் ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு காதில் விழுகுது. டேயாங் இப்போ அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி முழிச்சு சுற்றி முற்றி பார்க்குறாங்க தன்னோட ரூமை. என்னது இது? யாரோ ஷவுட் பண்ண மாதிரி சவுண்ட் கேட்டதே அப்படின்னு டேயாங் தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ஒன்றும் புரியாமல் இந்த சைடும் அந்த சைடும் பார்க்குறாங்க. அந்த டைமில் வாயின், எங்கே போனடி நீ? இவ்வளவு குயிக்காக என்னை கண்டுபிடிச்சிட்டியா? என்ன தைரியம் இருக்கும் உனக்கு? என்னைய விட்டுவிட்டு அந்த டயாங்க கட்டிக்கிட்ட. ஒன்றால் தாண்டி நான் செத்தேன். இப்போ திரும்பவும் பிறந்து வந்து நீ அழகாக என் கண்ணு முன்னாடி கிடச்சும் நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேனே. உன்னைய விட மாட்டேன். இங்கே தான் நீ எங்கேயோ இருக்க. மரியாதையாக வெளியே வந்துடு. இல்லை அரண்மனைக்கு போய் உன் புருஷனை கொள்ளுவேன். நீ தான் அழகாக எனக்கு சொல்லிட்டியே என்னோட புருஷனோட பேரு கிம் தயாங் அப்படின்னு. விடமாட்டேன். அவனும் பறந்து வந்திருக்கான். என்னை போலவே தான் அவன் முன்னாடி பிறந்திருக்கும் போதும் இருந்தான், இப்பையும் இருக்கான் போல. அவனை நான் விடமாட்டேன். உன் புருஷனை கொன்றுவேன். மரியாதையை என் முன்னாடி வந்து நில்லு அப்படின்னு அந்த கிம் ஜோனோட ஆத்மா பயங்கரமாக கத்துது. அந்த ஆத்மா கத்தும்போது ஒயின் அப்படியே சைடில் திரும்பி அந்த பர்சனை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கனக்குள்ளே தான் படுத்திருக்காங்க ஒயின். ஐஸ் ரெண்டும் ரெட் கலரில் பயங்கரமான ஒரு கோல்டு ஃபேஸில் அந்த பர்சன் நின்றுக்கிட்டு இருக்கான். ஐயோ ஐயோ, இது தேங் மாதிரி இருக்கிற கிம் சூனா. இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, விடியணும் விடியணும், சீக்கிரம் விடியணும், சூரிய வெளிச்சம் வரணும். நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க ஒயின். ஆனால் எழுந்திருக்கவே இல்லையே. ஒரு கட்டத்துக்கு மேலே சுத்தமாக முடியாமல் எந்த இடத்துல எங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிட்டு இருந்தானோ அந்த கிம் சூன் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு சைடில் இருக்கக்கூடிய ஒரு கிராஸ் ஃபீல்டில் அப்படியே உட்காந்துட்டான். சொல்லப்போனால் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் ஒயின் அப்படியே ஸ்கையை பார்த்து படுத்து கிடக்குறாங்க அந்த கிராஸ் ஃபீல்டுக்குள்ளே. கிம் ஜோன் ஒரு 100 மீட்டர் தள்ளி தான் உட்காந்துட்ருக்கான். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. மார்னிங் இப்போ ஒரு 7:30 இருக்கும். டேயாங் தன்னோட மார்னிங் ரொட்டீனை முடிச்சுட்டு இன்றைக்கு ஒயினை பார்க்க போகிறேன், ஸோ ஆஃபீஸ்க்கு நான் போகலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட காஃபியை சிப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேலஸோட லீவிங் ஏரியாவில். அந்த டைமில் வாட்ச்மேன் வேகமாக லிவிங் ஏரியாவுக்குள்ளே வடியாந்து, ராயல் பிரின்ஸ், உங்களை மாதிரியே ஓல்டு பேலஸ் கிட்ட ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. யாருன்னு தெரியல, கிட்ட போகிறதுக்கு பயமாக இருக்குது. அந்த சைடு யாரும் போகக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களை மாதிரியே பார்க்குறதுக்கு தெரிகிறாரு
நான் என்னோடய ஃபைனாக்குலர் வச்சு பார்த்தேன். அந்த கிரேயார்டுக்கும் ஓல்டு பேலஸ்க்கும் நடுவில் இருக்க கிராஸ் ஃபீல்டில் உட்காந்துட்ருக்காரு. பயமாக இருக்குது, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரே போகணும் இருக்குது மிஸ்டர் கிம்முக்கும் அவங்களோட ஒய்ஃபுக்கும். ஆன்ட்டிக்கு பயம் தாங்க முடியலை. ஏய், என்ன சொல்கிற வாட்ச்மேன்? அந்த சைடு யாரும் போகக்கூடாதுன்னு ராயல் ஃபேமிலி ரூல்ஸ் போட்டிருக்கோம். இந்த ஊரில் இருக்கவங்க யாரும் அங்கே போய் உட்காந்துட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க பிரின்சஸ், அங்கே தயாங் சார் மாதிரியான ஃபேஸ் கட்லேயே தான் ஒருத்தர் உட்காந்துட்ருக்காரு. உண்மையிலேயே லாங்காக ஹேர் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது அத்தனை பேருக்கும். என்னது, தயாங் மாதிரியே ஃபேஸ் கட்டில் உட்காந்துட்ருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். அப்புறம் ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு பொண்ணு படுத்து கிடக்கிற மாதிரி இருக்குது. நம்மளோட கோட்டையில் உச்சியிலேருந்து தான் ஒரு சர்வெண்ட் ஃபைனாக்குலரில் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க. நான் என்னோடய குவார்ட்டர்ஸ்லேருந்து என்னோடய டியூட்டிக்காக வாட்ச்மேனை வர சொல்லிவிட்டு நான் அங்கே போய் நிற்கணுன்னு போனேன். அந்த டைமில் தான் செக்யூரிட்டி கார்ட்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் இப்போ தான் கோட்டையோட உச்சிக்கு போய் நான் வந்து ஃபைனாக்குலரில் பார்த்தேன். அதுதான் முடியாந்து சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேரும் இப்போ அந்த பேலஸோட டவர்கிட்ட தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. டயாங் தன்னோட ஃபைனாக்குலரை அப்படியே எடுத்து கவனித்து ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. அவ்வளோதான், சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது டயாங்க்கு. ஏன்னா தன்னை போலவே உருவம் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கிராஸ் ஃபீல்டில் அப்படியே கீழே குனிஞ்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நல்லாவே நெக்குக்கு, ஐ மீன் பேக் நெக்குக்கு கீழே வரைக்கும் ஹேர் இருக்குது. தன்னோட ஃபிங்கர்ஸால் ஹேரை கோதிக்கிட்டே அப்படியே தன்னோட 2 ஹேண்ட்ஸையும் பேக் சைடில் ஊனி அப்படியே ஸ்கையை பார்த்து வாயான் கம் ஹியர் அப்படின்னு பயங்கரமாக ஷவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த கிராஸ் ஃபீல்டை சைட்லேலாம் டயாங் தன்னோட ஃபைனாக்குலர் வச்சு அப்படியே நோட்டீஸ் பண்ணுறாங்க. நல்லா தெரியுது, ஒரு லைட் எல்லோ கலரில் நீஸ் லென்த்துக்கு டிஷர்ட் போட்டு வைன் அப்படியே ஸ்கையை பார்த்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சு போயிடுச்சு டயாங்க்கும் மற்றவங்களுக்கும். ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்களோட ஃபைனாக்குலர்ஸ் வச்சு பார்த்துட்ருக்காங்க. டாடி, ஐயோ அங்கே இருக்கிறது யார் என்ன மாதிரியே இருக்கான்? ஐயோ, என் ஒயின் 100 மீட்டர் தள்ளி படுத்து கிடக்குறான். என்னாச்சு என் ஒயினுக்கு? ஐயோ, வீட்டிலலாம் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னை மறந்து ஃபைனாக்குலரை தூக்கி போட்டுட்டு வேகமாக அந்த கிரேயார்ட் சைடு தான் ஓடுறதுக்காக டயாங் அங்கேருந்து ஓடுறாங்க. அடுத்த செகண்டே மிஸ்டர் கிம் ஓடி போய் டயாங்கை பிடிக்கிறாங்க. டாடி, எதுக்காக என்னை பிடிக்கிறீங்க? என்னை விடுங்க. ஐயோ, என் ஒய்ஃப் அங்கே படுத்து கிடக்குறான். ஐயோ, ஏதோ ஆக போகிறது என் ஒய்ஃப்க்கு. என்ன மாதிரி யார் அங்கே உட்காந்துட்டு இருக்குது? எனக்கு பயமாக இருக்குது. விடுங்க, என்னை எதுக்கு பிடிக்கிறீங்க? விடுங்க அப்படின்னு கத்துறாங்க டயாங். பேபி ப்ளீஸ், அமைதியாரு. நம்ம தனியாக போகக்கூடாது, அமைதியாரு. ஐயோ, நம்ம கொல்லு தாத்தாவோட அண்ணா கிம் ஜோன் உயிர் பித்துட்டாரு போல். அவருக்கு அந்த கோட்டையை விட்டு வெளியில் வர்றதுக்கான பவர் கிடச்சிருச்சு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. கிட்ட போகக்கூடாது, பொல்லாதவன் அவன். அவன் உயிரோடு இருக்கிற மனுஷன் கிடையாது, ஆன்மா. ஒயின் எப்படி அங்கே போனான்னு தெரியலையே. வெயிட் பண்ணு, நம்ம ராஜகுருவை கூப்பிடலாம், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே டயாங்கை பிடிச்சி ஹக் பண்ணி நிறுத்திக்கிட்டாங்க அவங்க டேடி. தன்னோட ஒய்ஃப் கிட்ட ஐஸை காட்டுறாங்க. அடுத்த செகண்டே டயாங்கோட மம்மி ராஜகுருக்கு கால் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.